எனக்கு ஏமி செம்ம கோவத்தில் இருக்கா. ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து நான் சாட்டர்டே வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். ஹோம்ஸுக்கு எப்போது எல்லா டேவுமே வந்து பிஸி டே தான். எந்த டே தான் வந்து லீவ் கிடச்சிருக்கு சொல்லுங்கள். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா லேசியாக இருந்துச்சு. என்னைக்கு தான் நம்மளுக்கு லேசி இல்லை, எல்லா டேவும் லேசி தான். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது பண்ணுறதுக்கே. எதை பண்ணலான்னு பிடிக்கவே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. தெரியுதா, முதல்ல எனக்கு பிறந்த குழந்தையை கீழே விடணும், அப்போ தான் கேமராவில் தெரியும். ஆனால் இது கீழே இறங்க மாட்டான். எல்லா விண்டோஸும் க்ளோஸ்டில் இருக்குது. செம்ம ரூம்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. இதுதான் காலையில் நினச்சோடனே எனக்கு ரொம்ப கடுப்பாகிற விஷயம். காலையில் கடுப்பாகிற விஷயம்னா இதுதான். இது ஒன்று, என் பொண்ணு அழுறது ஒன்று. எதுக்கு அழுவானே தெரியாது, அழுதுகிட்டே இருப்பா. ஒரு வழியாக தூங்க வச்சாச்சு. இப்போ நம்ம எனக்கும் தூங்கணும்னு ஆசை, என்ன பண்ணுறது? வேலை பார்த்தா தான் வீடு சுத்தமாக இருக்கும், நாள் சுத்தமாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்து போடல, நான் பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்து என்னுடைய கசினுக்கு அனுப்பினேன். அவள் வந்து செம்மையாக பிங்க் பண்ணி எனக்கு வந்து அப்படியே மாற்றி அதை போடுறேன், அந்த ஃபோட்டோவில் போடுறேன். அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கா. எனக்கு ரொம்ப செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து சும்மா எடுத்து ஒரு சில மந்த்ஸ் ஆகோ வந்து இது மாதிரி எனக்கு பண்ணி தரியான்னு அந்த ரியலாகவே எனக்கு இது பண்ணி தந்திருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கலர் அது. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஏமிக்கு இப்போ நம்ம வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வி ஹேவ் பனானாஸ். ஸோ வந்து ஓட்ஸ் இருக்குது. ஓட்ஸை வந்து கொஞ்சம் அவிச்சு அரைச்சி பாலில் கலக்கணும். இப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறேன். டோன்ட் ஜட்ஜ் மீ தட் சக்கரை நிறைய போட்டிருக்கேன்னு. ஐ எம் அ மாம், புரியுதா? ஆனால் கேர்ள்ஸ் வந்து இதை ஒத்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி உப்புமாவே பிடிக்காது, கல்யாணத்துக்கு அப்புறம் உப்புமா தான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் ஈஸி செய்கிறதுக்கு. பட் நான் வந்து மோஸ்ட்டாக உப்புமா செய்ய மாட்டேன். அப்பப்போ மற்ற நாள்லாம் ஓட்ஸ் இதை விட ஈஸி. பாலில் போட்டோமா கலக்கே கொடுத்தோமான்றோம். சரி, நான் சாப்பிட்டு வந்து பேசுகிறேன். இப்போ ஏமியும் சாப்பிட்டுட்டா. ஹாய் சொல்லுமி. இப்போ ஹாய். ஓகே, ஏமி இப்போ வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தி செய்ய போகிறோம். ஏன்னா ஆச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதில் வந்து நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா போன மாதம் தான் கற்றுக்கிட்டேன்.
ஒரு கப் மாவுக்கு இந்த மாதிரி கிளாஸ் இல்லைன்னா நான் அவ்வளோதான், எனக்கு அது தெரியும். ஹாஃப் இல்லை, இவ்வளோ கால் கிளாஸ் தண்ணி போடும். ஸோ இதில் வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அம்மா அம்மா இப்படியே உட்காந்துக்கலாமான் இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் இவ்வளோ இருக்கா நம்ம வீட்டில்? ஐயோ இங்கே பாருங்களேன், வெஜிடபிள் வாங்கவும் மறந்துடுவோமே அந்த மாதிரி கேஸ்னா. இதுல இருந்து நான் தக்காளி மட்டும்தான் 4 வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். கேரட் இருக்கு. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர். இங்கே தான் நம்மளோட ரெஸ்டிங் பிளேஸ். பிகாஸ் நம்மளுக்கு அங்கே ஏகப்பட்ட வேலை முடிச்சுட்டு நம்ம எங்கே இருக்கோம். இப்போது நம்ம கால் மேலே போட்டு தூக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே சித்தா படத்தில் வர சித்தி மாதிரி சீனை போடுறான் பாருங்க. இப்போ சொல்றா இவ ஒரு கன்னியாகுமரிக்காரமா, நம்ம என்னத்த சொன்னாலும் கேக்குறீங்களா நீங்க? உள்ளேலாடி நீங்க நான் பேசும்போது மட்டும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏமி இப்ப இல்லையா? நீங்க பேசும்போது நான் போனை வச்சிட்டு கேட்டுட்டே. ஏன் ஏமி இப்படி பண்ற? லூசுவலா இருக்கு. ஏன் ஏமி இப்படி பண்ற? ஏமி ஏமி ஏமா என்னடா போட்றடமா? அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. இதுதான் தம்ப்நெயில். இங்க யாரும் கேட்ட அடி அடி சித்திய அடி அடிக்க கூடாது. சித்திக்கு ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடு. செம்மையா தூங்கி ஆயில் பண்ணிட்டு இப்ப நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம்? இந்த பாரு இதெல்லாம் போட்டோம் செம்ம காண்டா. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு அவள் வந்து கார்டியோ பண்ணிகிட்டு இருக்கா. நாங்கள் வந்து இப்போது ஜிம் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து லெக் டே. என்னது இந்த மாதத்தில் டே ஃபைன் மாசமெல்லாம் போயிட்டு டே ஃபைன். ஹலோ என்னங்க பண்ணுறது? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்க வந்து ஐயோ நான்சி ஆயிருக்குடி, நாய் இருக்கு. நான்சி ப்ளீஸ் நான்சி நான் வரலடி. நான்சி வரியா இல்ல டென்ஷன்? ஐயோ நான்சி பயமா இருக்கு. நான்சி ஐயோ நாய்னா பயங்க, பிடிக்கும் ஆனா பயம். என்ன பண்றது? நாய்கிட்ட இருந்து கடி வாங்குறதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு. நாய் பயம். என்ன ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங் போயிட்டு இருக்கியா? இல்லையா? ஐயோ அப்படி கிண்டல் பண்ணக்கூடாது. ஏதோ ட்ரைனிங், ஏதோ இவதான் 10 பேர் அடிக்க போற மாதிரி போயிட்டு இருக்கான்.
குட்டியை தானே பார்த்து பயந்தேன். அந்த ஆன்டி ஹஸ்பண்ட் மிலிட்ரியாக இருக்குன்னு தானே பயந்தேன். அப்பெல்லாம் கேவலமாக இருக்கும். இது டே 5 இது இந்த மந்தில் எத்தனாவது டே 5னா 2வது டே 5, சாரி 3வது டே 5, 3வது டே 5ல டே 5லாம் இல்லை, டே 1. நேற்று விட்டா மறுபடியும் முதல்ல இருந்து நான் அப்படிலாம் இல்லை. நேற்று வந்து சூழ்நிலை சரியில்லை. இன்னைக்கு டே 1. நேற்று வந்து உண்மையாகவே வந்து என்னால் வந்திருக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்கு வந்து நேற்று இதை ஏன் நான் இருக்கிற இடத்துலயா கூப்பிட்டு போகிறா. செம்ம டீஹைட்ரேட் ஆகி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். செம்ம டயர்டு. போயிட்டு ஷவர் பண்ணிட்டு ஹலோ ஃபைனலாக குளிச்சாச்சு. செம்ம ஃப்ரெஷ் ஆயாச்சு. மேட்ச் வேற பக்காவாக போயிட்டுருக்கு. இந்தியா செம்மையாக போயிட்டுருக்குங்க மேட்ச்சு. அவ்வளோதான் இன்னைக்குள்ள vlog. இருக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்கு. நான் போய் தூங்க போகிறேன். சொல்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரின்சி. வெடிலாம் சத்தம் கேட்குதுன்னு பார்த்தேன். பார்த்தா வந்து செம்மையா இருக்கு. செம்ம பயங்கரமான வின்னு. ஏமி ஹாப்பி தானே? ஏமி ஹாப்பி தானே? ஸ்குயிஷ் ஸ்குயிஷ் ஸ்குயிஷ். ஹாப்பி தானே ஏமி? ஏமி ஹாப்பி, நான் ஹாப்பி, என் ஹஸ்பண்ட் ஹாப்பி. எனக்கு தூங்கியாச்சு, எழுந்திரிச்சு சொல்லிட்டேன். ஓகே பாய். நான் வந்து உங்களை நாளைக்கு பார்க்குறேன். நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.